நண்பர்களே, நம்ம இப்போ எங்கே இருக்கு அப்படின்னாக்க தஞ்சாவூர் மாதாக்கோட்டை ரோட்டில் இருக்கக்கூடிய ஜிகேஎஸ் கிராண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு கல்யாண மண்டபத்தில் இருக்கோம். இந்த கல்யாண மண்டபத்தில் இன்னைக்கு காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஒரு மாபெரும் நடன நிகழ்ச்சி நடைபெற இருக்கின்றது. அந்த மாபெரும் நடன நிகழ்ச்சி அப்படின்னாக்க என்னன்னாக்க உடல் ஊனமுற்றோரோட அந்த வாழ்க்கை தரத்தை உயர்த்துறதுக்காகவும் உடல் ஊனமுற்றோரோட திறமைகளை வெளிப்படுத்துறதுக்காகவும் மானசா அகாடமி அப்படிங்கிற அமைப்பை சார்ந்த மானசா மேடம் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறார்கள். இதுக்கு சிறப்பு விருந்தினராக தஞ்சாவூர் பாரத் காலேஜ் புனிதா கணேசன் அவர்கள் வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கலைஞர் டிவியோட டைரக்டர் சார் வந்திருக்காங்க. அது மட்டும் அல்லாமல் கோல்டன் ஆர்கெஸ்ட்ராவில் முன்னாள் கோல்டன் ஆர்கெஸ்ட்ராவில் ஒரு மாபெரும் கிடாரிஸ்டாக இருந்த கிடாரில் புகழ் வாய்ந்த ராஜா சார் வந்திருக்காங்க. மத்தியானத்துக்கு மேலே கௌசல்யா மேடம், நடிகை கௌசல்யா மேடம் வரப்போகிறாங்க. அப்புறம் ராகவா லாரன்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க டான்ஸு குழுவை சார்ந்த இளைஞர்களும் நடன நண்பர்களும் இங்கே டான்ஸ் ஆட போகிறாங்க, நடனம் ஆட போகிறாங்க. இந்த நிகழ்வு காலையில் 8 மணிலேருந்து நைட்டு ஒரு 8-9 மணி வரைக்கும் தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும். நம்ம 2 பேர்கிட்ட பேட்டி எடுத்தோம். இப்போ கலைஞர் டிவி சார்ட்டை பேட்டி எடுத்திருக்கோம். அதே மாதிரி மானசா அகாடமியோட எம்டி நிறுவனர் அவங்க மானசா மேடத்திட்டையும் நம்ம இப்போ பேட்டி எடுத்திருக்கோம். தொடர்ந்து நிகழ்ச்சி போயிட்டுருக்கு. தஞ்சை முரளி சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நிகழ்ச்சிகளை பாருங்கள். தொடர்ந்து உள்ளே போவோம். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தஞ்சை முரளி. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னாக்க ஜிகேஎஸ் கிராண்ட்ஸ் அந்த நடன நிகழ்ச்சி நடக்கக்கூடிய மண்டபத்துக்கு வாசலில் இருக்கிறோம். பின்னாடி பாருங்கள், பேனர் பக்காவாக இருக்குது. அதே மாதிரி மண்டபம், அதோட பேர், அதுக்குள்ளே தான் இப்போ நம்ம இருக்கோம். இது எங்கே இருக்குது அப்படின்னாக்க தஞ்சாவூர்லேருந்து மாதாக்கோட்டை போகிற ரோட்டில் இருக்கக்கூடிய அந்த மாதாக்கோட்டை ரோட்டில் ஜிகேஎஸ் கிராண்டுங்கிற இந்த மண்டபம் இருக்குது. இந்த மானசா அகாடமியோட அத்தனை ஃபங்க்ஷனுமே இந்த மண்டபத்தில், இந்த பர்டிகுலர் மண்டபத்தில் நடக்குது. அதுக்கு காரணம் என்னன்னாக்க மண்டபம் அப்படி இருக்கும். ஓகே, தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். நான் உங்கள் தஞ்சை முரளி. நாம் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஜிகேஎஸ் ஹால் கிராண்ட், ஜிகேஎஸ் கிராண்ட் மஹால்னு சொல்லுவாங்க, ஜிகேஎஸ் ஹால்னு சொல்லுவாங்க. தஞ்சாவூர் மாதாக்கோட்டை ரோட்டில் புதுசாக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு திருமண மண்டபம் இது. இதோட ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னாக்க சும்மா செம்மையாக இருக்குங்க. அதாவது இந்த மண்டபம் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க தஞ்சாவூரில். நிறைய பேருக்கு இன்னும் தெரியலை. நம்ம தஞ்சை முரளி யூடியூப் சேனல் மூலமாக இதை நிறைய பேர் கொண்டு வந்துடுவோம். இதோட பரப்பளவு செம்மையாக இருக்குது. நல்ல பெரிய மண்டபமாக இருக்குது. கார் பார்க்கிங் நிறையா இருக்குது. அதே மாதிரி 2 வீலர் பார்க்கிங், கார் பார்க்கிங், இதுக்கெல்லாம் கவலை இல்லை. அவ்வளோ பெரிய மண்டபமாக இருக்குது. இங்கே பாருங்க, ஃபுல்லாக காமிக்கிறேன். ஃபுல்லாக பெரிய மண்டபம். அது மட்டும் இல்லாமல் அழகான ஒரு லேண்ட், அழகான ஒரு லேண்ட் இது. மானசா மேடம் சேர்ந்து வாங்க. ரெண்டு பேரும் அழகா பாருங்க.
இப்போ இந்த நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் தஞ்சையின் மேயர் திரு சன் ராமநாதன் அவர்கள் வந்து கொண்டு இருக்கின்றார். தஞ்சை மேயர் சன் ராமநாதன் வந்து கொண்டு இருக்கின்றார். தூய நெறிகளில் நெளிந்து தூயவர் நாவல் நவிழ்ந்து உயிர் உறவின சுமந்து மிதம் நெஞ்சில் நீந்தும் பாங்கித் தமிழ் கொட்டி தீர்க்கும் மலை மூடும் பள்ளமென பிழை மறைந்து காதல் அலைவிடுத்து கொள்முதல் செய்யும் நேங்கி புகழும் தமிழே என் கலையெங்கள் தமிழ்தாய் விற்பிடித்து காண நெஞ்சில் வீரமேங்கள் தமிழ்தாய் கானம் பாட ராகம் இசைக்க தமிழ்தாய் வாழ்த்து. வானை அழகு செய்யும் விண்மீன்களைப் போல் இக்கூட்டத்தை அழகு செய்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். அன்பின் சேவையும் ஆண்டவன் இலக்கை நோக்கி பறக்கும் பறவைகளுக்கு சிறகுகள் வலிப்பதில்லை என்றும் சிரித்த முகத்துடன் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறோம் என வரவேற்கிறோம். எண்ணங்கள் நம் வாழ்வை மாற்றும் வண்ணங்கள் நம்மை உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற ஏற்றத்தாழ்வுகளை அகற்றி ஒரே குடும்பமாய் வழிநடத்தி கொண்டிருக்கும் திரு ஜான் தன்ராஜ் கலைஞர் தொலைக்காட்சி இயக்குனர் அவர்களை வருக வருக என அழைக்கிறோம். ஒரு அற்புதமான நிகழ்ச்சி. தஞ்சை மாநகரத்தினுடைய வணக்கத்துரிய மேயர் திரு சன் ராமநாதன் ஐயா அவர்கள் முன்னிலையில் பாரத் கல்வி குழுமத்தினுடைய தலைவர் திருமதி புனிதா கணேசன் அவர்கள் முன்னிலையிலும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறுவது என்பது உண்மையிலே மிகுந்த மகிழ்ச்சி. தஞ்சை என்பது எப்படி வாழ வேண்டும் என்பதை இந்த தஞ்சை கோபுரம் நமக்கு கற்றுத்தருகிறது. அந்த கோபுரத்தினுடைய நிழல் கூட கீழே விழக்கூடாது, அடுத்தவங்களுக்கு பாரமாக இருக்கக்கூடாது என்று நிழல் கூட தன் மீது தாங்கிக் கொள்ளக்கூடிய கட்டிடக்கலையை தந்த தமிழன் இருந்த இடம் இந்த தஞ்சை. அந்த தஞ்சைக்கு நீங்க வந்திருக்கீங்க என்பதுதான் மிகுந்த மகிழ்ச்சி. மானசா அகாடமியினுடைய தனலட்சுமி அவங்களுடைய அந்த டயட்டோட பார்த்தீங்கன்னா சிங்கப்பெண்ணே அப்படின்னு வரும். உண்மையாகவே ஒரு சிங்கப்பெண்ணாகத்தான் அவர் வளம் வருகிறார். அவருக்கு ஒரு பலத்தை கைத்தறாங்க. ஒரு வேஸ்ட் டு எனர்ஜி அப்படின்னு ஒரு கான்செப்ட் வச்சிருக்காரு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மரம் வளர்ப்பதை பற்றி யாரும் தெரிய கிடையாது. குழந்தைங்க வந்து செய்தாங்க. ஏன்னா குழந்தை ஒரு வீடு வரை வந்திருக்கிறவங்க எல்லோருக்கும் சாதனை வீரர்களாக இருங்கள். ஒரே ஒரு விஷயத்தை தான் அவங்க வாழ்க்கை நான் சொல்ல வேண்டும். எதிலும் முதலாவதாக இருங்கள். இருந்தால் நீங்கள் வெற்றியாளராக ஆகலாம் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்தவர்கள் எல்லோருக்கும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாமே வந்து பார்த்து பண்ணுவாரு. அந்த வகையில் நம்மளை ஊக்கப்படுத்த குழந்தைகளை ஊக்கப்படுத்துறதுக்காகவும்
மானச அகாடமி முன்னெடுத்திருப்பதற்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சியாக இருக்கிறது, மாற்றுத்திறனாளிகள் மாணவர்கள் நிகழ்ச்சியாக இருக்கிறது என்பது அவர்களின் முதல் நோக்கம். அதுதான் முதல்ல எனக்கு கேட்டாங்க, நான் வந்துடுறேன் அவசியம் சொன்னேன். அப்புறம் எல்லாம் அவங்களோட காத்திருக்கீங்க போவதுக்கு அவங்க சொல்லிடலாம். பள்ளி கௌசல்யாவை பார்க்கணும், அவங்களோட காலையில வந்தீங்க போகிறது. ஆமாம், அதனால் அதுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய தஞ்சை மக்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அந்த மகிழ்ச்சிக்கு அந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்னும் மாற்றுத்திறனாளிகளுக்கு இப்போ கிரிக்கெட் போட்டி நடந்தோம். நம்ம ஐடி ரொம்ப அருமையாக பண்ணாங்க, ரொம்ப சிறப்பாக பண்ணாங்க. அவங்களுக்கு வந்து நம்ம போல நார்மலாக இருக்கிறவங்களை விட அதிகமான ஐக்கியூ இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு வேற மாற்றுத்திறனாளிகள் யோகா, சிலம்பம் வந்து நம்முடைய பழமையான ஒரு நிகழ்வை ஞாபகம் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். நம்முடைய மூதாதையர்கள் எல்லாம் எப்படி சிறப்பாக பண்ணாங்கன்றதுக்கு அதை எடுத்து செல்கின்ற விதம் மிக சிறப்பாக அமைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இங்கே பேசிய நம்முடைய அருமை சகோதரர் கூட சொன்னார், ஸ்மார்ட் சிட்டி ரொம்ப ரொம்ப சிறப்பாக போயிட்டு இருக்குன்னு. இன்னும் சொல்ல போனால் அவர் நிறைய விஷயங்களை கேதர் பண்ணியிருக்காரு. ஒரு அம்மா வந்து இந்த பகுதி, அதனால தான் நான் ஞாபகம் பண்ணுறேன். ஒரு 3 மகன், எல்லாமே பெரிய அதிகாரிகள். ஒருத்தர் வந்து காவல்துறையில் மிக உயர்ந்த பொறுப்பில் இருக்கக்கூடியவர். அப்படி இருக்கும்போது சொன்னது மட்டும் எனக்கு ஞாபகம் வந்து இந்த பகுதிங்கிறதுனால அதை நான் உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன். தன்னுடைய தாய்க்கு உணவு கூட கொடுக்காம ஒரு வீட்டுக்குள்ள அடைச்சி வச்சுட்டு இவர் வேலைக்கு போயிடுவார். அவர் வீடு பக்கத்தில் இருக்கு. பக்கத்தில் எந்த வீடு வந்து அவங்க அம்மாவை மட்டும் உள்ள வச்சுட்டு வீட்டை கூட்டிட்டு போயிடுவார். ஒரு நாள் கூட்டலாமா, இவர் 1 மாசம் கூட்டி வச்சிருக்காரு. ஆனா அந்த அம்மாவும் உயிரோட இருந்தாங்க. அது 8th இருக்கிறவங்க எப்படி செக் பண்ணிட்டு கால் பண்ணி தகவல் எங்கிட்ட சொல்றாங்க. உடனே நாங்க காவல்துறை உதவியோட அந்த வீட்டை உடைச்சிட்டு உள்ள போனா அந்த அம்மா அப்படியே கூணி குறுக்கி வீட்டுக்குள்ள படுத்திருக்காங்க. அவங்க என்ன சாப்பிட்டாங்க தெரியுமா? 1 மாசம் அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய அந்த அவங்களுக்கு கிடினஸ் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க எந்திரிக்க கூட முடியல. சைடில் இருக்கிற இந்த டைல்ஸ் எல்லாம் உடைச்சு, கீழே இருக்கிற டைல்ஸ் அதெல்லாம் உடைச்சு அதெல்லாம் சாப்பிட்டு, அந்த மண்ணை நோண்டி அதெல்லாம் எடுத்து சாப்பிட்டு அப்படி வாழ்ந்துருக்காங்க. அப்படியே பகீர் நினைச்சு உடனே அவங்கள தூக்கி ஆம்புலன்ஸ்ல கொண்டு போய் மெடிக்கல் காலேஜில் வச்சு மருத்துவக் கல்லூரியில் சேர்க்கப்பட்டு, ரொம்ப எனக்கு கோபம் பையன் மேல கூப்பிட்டு அவரோட வேலை என்ன வேலை, எவ்வளவு பெரிய உயர் அதிகாரியாக இருக்கட்டும், செய்தது தவறு அப்படின்னு சொல்லி அவருக்கு பெட்டிஷன் நானே என்னோட இதில் அவரோட அம்மாவை வந்து துன்புறுத்தினார் என்பதை கொடுத்து, அப்புறம் அவர் மேல நடவடிக்கை எடுக்க சொல்லிட்டு அவங்கள ஹாஸ்பிட்டலில் வச்சு கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் அவங்கள நார்மல் ஆக்கவே முடியல. அவங்களுக்கு என்ன பயமா இருக்கு, யாரை பார்த்தாலும் பயப்படுறாங்க. இப்படிப்பட்ட பிள்ளைகள்லாம் அடிச்சு துன்புறுத்தி இருக்கிறார்கள். அந்த மாதிரி எல்லாம் இருந்ததுனால மனிதர்களை பார்க்கவே அவங்க பயப்படுறாங்க. அப்புறம் மருத்துவக் கல்லூரியில் வச்சு ஒரு 15 நாள் ட்ரீட்மெண்ட், அப்புறம் எல்லாம் பண்ணி அவங்க நல்லா ரெக்கவரி ஆகிட்டாங்க. பண்ணிட்டு எங்களோட மாநகராட்சி ஹோம் இருக்கு, அந்த ஹோமில் அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அங்கே கொண்டு போய் அங்கே நல்லா பார்த்துட்டு இருந்தோம். என்னுடைய அம்மாவை அவங்கள பாதிக்கணும்னு சொல்லி கொண்டு போயிட்டு இருந்தோம். அப்புறம் அந்த 3 பையனுமே 6 மாதம் கழித்து வந்து மன்னிப்பு கேட்டு அவங்க அந்த அம்மாவோட காலில் விழுந்து, நான் இனிமே அந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் நம்ம கலெக்டர்ல போனோம்னு இதற்கு முன்பு இருந்த நம்முடைய மாவட்ட ஆட்சித் தலைவர் அவர்கிட்ட போனோம்னா அவர் இன்னும் பயங்கரம். அவரும் இந்த மாதிரி சென்டிமெண்ட், அவரு நான் கண்டிப்பா விட மாட்டேன், நீங்க நியாயத்தை போனீங்கன்னா வேற மாதிரி ஆயிடும், அங்க போயிடாத அப்படின்னு சொல்லி எல்லாம் வந்தாரு. அதுக்கப்புறம் ஒரு 2 மாசம் இழுத்து அப்புறம் கலெக்டரே சொன்னாங்க, எல்லாத்தையும் மன்னிச்சு விட்டுருங்க, அவங்க என்ன இருந்தாலும் பிள்ளைங்க வந்து அம்மா என்னோட அனுப்புங்க, இல்லை திருப்பி இது மாதிரி நடந்துச்சுன்னா என்ன பண்றது, ஒரு அரக்கன் மாதிரி இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு நான் சொன்னேன். அதன் பிறகு அந்த அம்மா நல்லா ஆகி அவங்களோட பையனிடத்தில் ஒப்படைத்தோம். இப்போ நல்லா இருக்காங்க. இதை எதுக்கு நான் இப்போ சொன்னதுனால எனக்கு அது ஞாபகம் வந்து இந்த பகுதியை சார்ந்த ஒரு அம்மா. அதனால இருக்கக்கூடிய எல்லாருக்கும் சொல்லக்கூடியது, நம்முடைய குடும்பம் மிகவும்
அனைவரையும் மிக சிறப்பாக பார்த்துக் கொள்ளுங்கள்.